வணக்கம் நண்பர்களே. இன்றைய தகவல், ஏன் இந்த ஜெனரேஷன் மென்டலா டயர்டா இருக்கு? வேலை அதிகமா இருக்கிறதுனாலயா? கிடையாது. பணம் சம்பாதிக்க கஷ்டப்படுறதுனாலயா? கண்டிப்பா கிடையாது. அப்படின்னா காரணம் என்ன? நம்ம உடம்பு டயர்ட் ஆகிறதுக்கு முன்னாடியே நம்ம மைண்டும் டயர்ட் ஆயிடுது. காலையில் எந்திரிச்சலேருந்து நோட்டிஃபிகேஷனு, மெசேஜு, நியூஸு, வீடியோஸு, மற்றவங்களை கம்பேர் பண்ணுறது, மற்றவங்களை எக்ஸ்பெக்ட் பண்ணுறது அப்படின்ட்டு ஆயிரக்கணக்கான தகவல்களை நம்ம பிரெயின்குள்ளே நம்ம நுழைச்சிடுறோம். நியூரோ சயின்ஸில் இதை காக்னிட்டிவ் ஓவர்லோட் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது நம்மளுடைய மனித மூளை ஒரே நேரத்தில் லிமிட்டடான இன்ஃபர்மேஷனை மட்டும்தான் ஹேண்டில் பண்ண முடியும். ஆனால் இந்த ஜென்ரேஷன் தினமும் ஒரு நாளைக்கு ஆயிரக்கணக்கான தகவல்களை கன்சியூம் பண்ணுறாங்க. அதனால் நம்ம உடம்புக்கு ரெஸ்ட் இருக்கோ இல்லையோ, நம்ம மைண்டுக்கு ரெஸ்ட் இல்லாமையே போயிடுது. இதில் இன்னொரு பெரிய காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய வாழ்க்கையை நாம் வாழ்கிறத விட மற்றவங்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்குன்னு பார்க்கறதுக்காகவே நம்ம வாழ்கிறோம். எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னா, இன்ஸ்டாகிராமில் ஒருத்தங்களுடைய சக்ஸஸ், யூடியூப்பில் ஒருத்தங்களுடைய லக்ஸூரியஸ் லைஃப், ஃபேஸ்புக்கில் ஒருத்தவங்களுடைய ஃபாரின் ட்ரிப், இதெல்லாம் பார்த்து பார்த்து நம்மளுடைய பிரெயின் சைலண்டாக ஒரு கொஷின் கேட்கும், நம்ம மட்டும் ஏன் இப்படி இருக்கோம் அப்படின்ட்டு. அதில் தான் ஸ்ட்ரெஸ் அப்படின்ற ஒரு விஷயம் ஆரம்பிக்குது. அந்த காலத்து தாத்தா பாட்டி ஜென்ரேஷன்லாம் ஃபிசிக்கல் டயர்னஸ் அப்படின்றது அதிகமாக இருந்திருக்கும். ஆனால் இப்போ இருக்கிற ஜென்ரேஷனுக்கு மென்டல் டயர்னஸ் தான் அதிகமாக இருக்குது. ஏன்னா அவங்க உடம்பால் வேலை செஞ்சாங்க. ஆனால் இப்போ இருக்கிற ஜென்ரேஷன் மைண்டால் வேலை செய்கிறோன்னு நினச்சிக்கிட்டு வேலை செய்யாமல் இருக்காங்க. இந்த காலத்து ஜென்ரேஷன் டயர்டாக இருக்கிறதுக்கு ஒரு மிக முக்கியமான காரணம் என்னன்னா, அவங்களுக்கு வேலை அதிகமாக இல்லை, அதனால அமைதியும் அதிகமாக இல்லை. கொஞ்சம் சிந்திப்போம் நண்பர்களே. இது நிருநிப்ஸ். நன்றி.